வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கருப்பு சுண்டல் குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த குழம்பு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டேஸ்ட் வந்து நான்வெஜ் டேஸ்ட்ல வந்து இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த குழம்பு பண்றதுக்கு நான் 1 கப்பு வந்து கருப்பு சுண்டல் இருக்கு இல்லையா? அத எடுத்துட்டு நைட்டு ஃபுல்லா வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இத வந்து குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்குருவோம். பாருங்க இத வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். காரத்துக்கு தகுந்த மாரி காஞ்ச மிளகா கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். 2, 3 சின்ன வெங்காயம் சேர்த்துக்குருவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி விதை சேர்த்துருக்கேன். நம்ம மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷா தான் வந்து அரைக்க போறோம். அதனால வந்து இந்த குழம்பு வந்து இன்னுமே டேஸ்ட்டா இருக்கும். 2 2 கிராம்பு சேர்த்துருக்கேன். பட்டை வந்து கொஞ்சம் சேர்த்துக்குருவோம். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். இது வதக்கும்போது வந்து கருகிரக்கூடாது. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குருவோம். கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கிட்டேன். இதையும் வந்து இந்த எண்ணெயிலே லைட்டா வதக்கி விட்டுக்குருவோம். தேங்காய் வேணும் அப்டின்னா, நீங்க தனியாவே அரைச்சு ஊத்திர்லாம். நான் வந்து இந்த மசாலாவோட சேர்த்து தான் வந்து அரைக்க போறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இத வந்து நம்ம வந்து குளிர வச்சிரலாம். இது இப்படியே இருக்கட்டும். இப்ப இன்னொரு கடாய எடுத்துக்குவோம். எடுத்துட்டு அதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்த சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க தேவையில்ல. பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இத வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்குருவோம். வெங்காயம் வதங்குனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி சேருங்க. தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்த்தா போதும். அதுக்கு மேல சேர்க்க தேவையில்ல. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம். இப்ப அந்த தக்காளி மசிற வரைக்கும் இது வந்து வேகட்டும். இப்ப ஆற வச்சிருந்தோம் இல்லையா? அந்த மசாலாவ வந்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்குருவோம். எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் வேக வச்ச சுண்டல் இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்குவோம். இந்த சுண்டல இதனோட சேர்த்து வந்து நம்ம பேஸ்ட்டா அரைக்கும்போது, அந்த சுண்டல் குழம்பு வந்து அந்த டேஸ்ட் வந்து இன்னுமே ரொம்ப நல்லாருக்கும். தக்காளி வந்து வெந்ததுக்கு அப்புறமா, கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம பேஸ்ட்டா அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா மசாலா? அதை இதோட சேர்த்துக்குருவோம். இது எல்லாத்தையும் இந்த வெங்காயம், தக்காளி இருந்துச்சு இல்லையா? இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து சுண்டல் வேக வச்சிருந்தோம் இல்லையா? அதையும் இதோட சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்ல வச்சுருங்க. இது கூட ஒரு 2 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா தான் வைக்க போறோம். அதனால 2 கப்பு தண்ணி வந்து போதும். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம், இன்னொரு 5 நிமிஷம் வந்து சிம்ல வச்சுருங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி, அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்கும்போது, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நம்ம இத வந்து இறக்கிரலாம். பாருங்க, சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.